சார் வந்தாரா? காலையில வந்து உட்காந்து இது பண்ணியிருந்தாரு. வந்தாரா? நாங்கள் வரும்போது தான். நீ வரும்போது வந்திருந்தாரா? எல்லாரும் நாங்கள் அவர் இது போகிறாங்கல்ல, ஏதோ செக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஓப்பனால அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த ஓப்பன் பண்ணியிருந்தேன். வந்தார், இது என்னன்னு கேட்டார். அது எனக்கு தெரியாதுன்னு டவுன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஐயோ, மொத்தமா நேத்து அழகு சேர வச்சிருக்கேன்னு கேக்குறது. சார் நான் ஒண்ணும் பண்ணல, அது நெட்டு தான். அது நம்ம இதுல போய் என்ன பண்ணலாமா, நம்ம என்ன இதை பிடிக்க கூட மாட்டேன். நெட்டு கை வச்சா லூஸா இருக்கு பாருங்க, டைட் பண்ணும். போட்டுட்டு இருக்க ஹைட்டா இருந்ததுனால டவுன் பண்ணி கீழே இறக்கி வச்சு இதை சிஸ்டர்ட்ட பாத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையிலயா? இன்னைக்கு காலையில தான் நான் வந்தப்ப சார் யாருமே இல்லையா? நீங்க வரதுக்கு முன்னே வந்தாரு, போயிட்டாரு. அப்படியா? 10 மணிக்கு வந்தாரு அவரு. என் சேரை டவுன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா ஃபுல்லமா இருக்குது, எனக்கு வாட்டமே வரல எனக்கு. அதுதான் உங்கள் எவ்வளோ எத்தனை வந்துக்குதா? எத்தனை கால்ஸ்? 7 கால்ஸு. துரைராஜ் இதுக்கெல்லாம் தேங்க்யூ அனுப்பிக்கிறேன். கஸ்டமர் கைண்ட்லி செலக்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். பிரியா, என்ன சாப்பாடு? சாம்பார், அப்பளம் மேடம். நீங்கள்? இன்னைக்கு கேஸ் வந்துடுவே டக்குன்னு. கேஸ் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு இல்லை? வரும்போது கொசு கடிச்சிச்சு பிரியா. எவ்வளோ பெருசு. இப்படி நடந்து வரும்போது இங்கே ஓப்பனில் இருந்து இங்கே கடிச்சிச்சு கொசு. இங்கே ஒன்று கடிச்சிச்சு. கரெக்டாக இந்த ஓப்பனில் இந்த மறைஞ்சிக்கணும் உள்ளே உக்காந்துன்னு கடிக்குது. இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அது இன்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய காலத்துக்கு ஈவினிங் டைம் கொசு கடிச்சிச்சு. அவ்வளோ நமிச்சலாக இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் அவரைக்காய் சாம்பார். இந்த சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டாக வையின்னு சொன்னதுக்காக சாம்பாரில் பச்சை மிளகா போட்டு வச்சுக்கிதுமா. அது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமா? நான் இன்னைக்கு இப்போ தான் வச்சேன். அவரைக்காய் சாம்பார், அதில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்குது. அதே எனக்கு வாய் பட்டுச்சு. மிளகாய் சாம்பாரில் தான் நம்ம பச்சை மிளகா போடுவோம். ஆமாம், மிளகா கிள்ளி போடுற சாம்பாரில் பச்சை மிளகா போடுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சாம்பாரில் இப்படி போட்டுட்டு சாம்பார் சாப்பிட்றேன். டேஸ்ட்டாக வையின்னு சொன்னேன்ல அப்படின்றான் லாவண்யா. டேஸ்ட்டாக வைங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க போல அப்படின்றேன். நல்லா சாம்பார் நல்லா தான் இருந்துச்சு. பச்சை மிளகா போட்டு சாம்பார் வச்சு நான் இப்போ தான் பார்த்தேன். எத்தனை பச்சை மிளகா போடுவாங்க தெரில. எனக்கு ஒன்று பட்டுச்சு. என் பையனுக்கு எதனா பட்டுச்சா என்னன்னு தெரியாது. என் பையனுக்கு என்ன ஃபோன் பண்ணி போடுவாங்க வாசனை. என்னவோ கிள்ளி போடுவாங்க. அதுதான் எனக்கு வாய் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். வாசனைக்காக ரசத்தில் போடுவாங்க. ரசத்தில் போடுவாங்க தெரியும். $2711 $2711. 2711. 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 2711
சைடிஷு இது வாழைக்காய். எங்கள் வீட்டில் காய் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் நேற்று கூட போகவே இல்லை வாங்குறதுக்கு, போன வாரமும் போகவே இல்லை வாங்குறதுக்கு. நான் இன்றைக்கி எதுனா வாங்கின்னு போகணுன்னு தான். நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரில. நாளைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாமா? புளிக்குழம்பு வச்சுட்டு என்ன வறுத்தா நல்லாயிருக்கும் சொல்லு, டக்குன்னு காம்பினேஷன் சொல்லலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு என்ன வறுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரோஸ் ஃப்ரூட்டு, ரோஸ் பொரியல், ரோஸ் ஃப்ரூட்டா எங்கள் வீட்டில் சாப்பிட்டு. அடுத்து அப்பளம், முட்டை. நாளைக்கு புதன்கிழமை வேறு இல்லை. நரேஷ் போயிட்டு அப்படியா குடுவாஞ்சேரி? இது மிஷின் எத்தனை போன அப்படியே வந்து என்ன கால்ஸ் போட்டுருக்கீங்களா? குடுவாஞ்சேரியில் ஒரு கால்ஸ் இருக்கு எனக்கு. பேசலாம், பேசினாக்கா ஃபில்டர் செட்டு தேரும். தெரில என்ன இருக்குன்னு பார்க்கலாம், என்ன பண்ணுறாங்க. மந்தவேலி போல இல்லை இன்னைக்கு. நேற்று ஃபோன் அடிச்சு எடுக்க, நாளைக்கு அனுப்புறேன். ஃபோன் பண்ணி மட்டும் பேசுவீங்க. நேற்று அவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லை. நானும் ட்ரை பண்ணேன். பண்ணணும் தெரியல. பேசும்போது ஓகே ஓகே ஓகேன்றானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னு தெரியல.